Hello friends, welcome to Syntax First YouTube channel. ஸோ என்னுடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம PHP ஜாவா சம்மந்தமான நிறையா டுட்டோரியல்ஸ் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது. யூடியூப் போயிட்டு சின்டாக்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்டு நம்மளை தான் வரும். அதோடைய ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம ப்ரோக்ராமிங் லைஃப்பில் முக்கியமானது நம்ம டெய்லி ஒவ்வொரு லைன் ஆஃப் கோட் லைன் நம்ம ஃபாலோ பண்ணுறது சின்டாக்ஸ். அதனால தான் நான் என்னுடைய சேனலுக்கு பேர் சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ என்னுடைய சேனலில் உள்ள கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் தேவையோ அதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லையும் போய் பாருங்கள். PHP, ஜாவா, அஜாக்ஸ், jQuery, PHP API, PHP ப்ரோக்ராமிங், நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது, பாருங்கள். ஓகே, இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது PHP ஃபைல் அப்லோட். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒவ்வொரு டுட்டோரியல்ஸ்லையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கோ இல்லை புதுசாக ஒரு விஷயங்களோ நமக்கு தெரிஞ்சுக்கிடுவோம். அது மாதிரி சில விஷயங்கள் இதில் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு PHPயில் எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணுறது. ஃபைல் அப்லோட்னா என்ன? ஒரு ஃபார்ம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுக்கு ரெஸ்யூமோ இல்லை சம் ஃபைல்ஸோ அட்டாச் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்லோட். PHP ஃபைல் அப்லோட். நம்ம அட்டாச் பண்ணுற ஃபைல் அப்படியே சர்வர் சைடுக்கு ப்ராசஸுக்கு போகுது. இதை எப்படி நம்ம சிஸ்டமில் இருந்து PHP யூஸ் பண்ணி அவங்க சர்வருக்கு இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுக்கு எப்படி நம்ம அந்த ஃபைல் அப்லோட PHP பேஜில் டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் PHP ஃபைல் அப்லோட். இன்புட் டைப் ஃபைல். பொதுவாக இந்த மாதிரி அப்லோடுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம்? இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இன்புட் டைப் ஃபைல் இதுதான் நம்ம HTML யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் டைப். ஓகே, இதுதான் ஃபைல் அப்லோடுக்கு உதவுற ஒரு இன்புட் டைப். நம்ம இன்புட் டைப் டெக்ஸ்ட்டு, நம்பரு, டேட்டு, ஸோ மெனி இன்புட் ஃபீல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஃபைல் அப்லோடுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைப் ஃபைல். ஓகே, சரி, என்ன பண்ணியிருக்கோம்? சின்னதாக ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மில் செலக்ட் இமேஜ் டு அப்லோட் சம்திங், ஒரு டெக்ஸ்ட் சொல்லியிருக்கோம். அதில் இந்த இன்புட் டைப் ஃபைல் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அந்த பர்டிகுலர் இது இருக்கு பாருங்க. இதுதான் அது செலக்ட் இமேஜ் டு அப்லோட். இந்த சூஸ் ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னு கொடுக்கறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு கிடைக்குது. இது அப்லோட் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இந்த இருக்குது இன்புட் டைப் சப்மிட்டு அப்லோட் நவ். இந்த ஃபார்ம் ஆக்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். எம்டினா என்ன? இதே பேஜுக்கு தான் இந்த ஃபைலில் அப்லோட என்ன பண்ணுறோம்? சப்மிட் பண்ணுறோம். சரி, அடுத்து இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஃபார்ம் டேக்கில் இந்த ENC டைப், நத்திங் பட் என்கிரிப்ஷன் டைப், மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா, இந்த அட்ரிபியூட் மேண்டேட்ரியாக இருக்கணும். இந்த அட்ரிபியூட் இல்லைன்னா ஃபைல் அப்லோடே ஆகாது. ஓகே, மறந்துடாதீங்க. ஃபார்ம் டேக்கில் ENC டைப் மல்டிபார்ட் /form -data அப்படிங்கிற அட்ரிபியூட் வித் வேல்யூ கொடுத்தா அது மட்டும்தான் ஃபைல் அப்லோட் ஆகும். ஓகே, சரி, அடுத்து இன்புட் டைப் ஃபைல் பார்த்தோம். இந்த வேலிடேஷன்ஸ் as per requirement, இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட் இன் அப்லோட் ஃபார்ம் டேக். இப்போ சொன்னேன் இல்லையா, என்ன டேக்கு, என்ன அட்ரிபியூட்? ENC டைப் மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா. எதில் கொடுக்கணும்? ஃபார்ம் டேக்கில் கொடுக்கணும். வெரி குட். அடுத்து இந்த வேலிடேஷன் as per requirement. வேலிடேஷன் ஃபைல் அப்லோடில் என்னென்ன வேலிடேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஃபைல் PDF தான் அப்லோட் பண்ணணும், docx தான் அப்லோட் பண்ணணும். ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இமேஜஸ் JPG, GIF இதுதான் அப்லோட் பண்ணணும், வேறு எதுவும் அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வேலிடேஷன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஃபைல் சைஸ், இத்தனை KB தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன? வேலிடேஷன் as per requirement. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன டைப் ஆஃப் ஃபைல் allowed to upload, என்ன சைஸ் ஆஃப் ஃபைல் allowed to upload, இதெல்லாம் நம்ம வேலிடேட் பண்ணணும். அதை நான் கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து கோடுக்கு வந்துடுறோம். இப்போது இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் இங்கே போகுது, செல்ஃப் பேஜுக்கு சப்மிட் ஆகுது. இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்ப்போம்.
இந்த இன்புட் டைப் ஃபைல் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கேன், ரெஸ்யூம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த சப்மிட் பட்டனுக்கு பேர் அப்லோட் ரெஸ்யூம் பட்டன் அப்படின்னு வச்சுருக்கேன். அதாவது இந்த பட்டனுக்கு பேர் அப்லோட் ரெஸ்யூம் பட்டன், இதுக்கு பேர் ரெஸ்யூம்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் கோடு ஹேண்டிலர் எழுதியிருப்பேன். அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இஃப் இஸ் செட் ஆஃப் $_request ஆஃப், இதுதான் அந்த சப்மிட் பட்டன். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்குன்னு உள்ள வர்றேன். டார்கெட் டைரக்டரி, உங்கள் ஃபைலு சர்வரில் எங்கே போய் அப்லோட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட் டைரக்டரியை இங்கே கொடுக்கணும். இதில் சிம்பிளி அப்லோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த index.php எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் அப்லோட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? பாருங்க, இது எங்கே இருக்குது, C:/HD டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் ஃபைல் அப்லோடில் இண்டெக்ஸ். இங்கே பாருங்க, C:/HD எக்ஸாம்பிளில் ஃபைல் அப்லோட்ஸில் இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது. அது பக்கத்தில் அப்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இங்கே தான் போய் அப்லோட் ஆக போகுது. சரியா? சப்போஸ் இந்த அப்லோட்ஸுங்கிற டைரக்டரி எக்ஸாம்பிள்ஸ்க்கும் வெளியில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இங்கே முன்னாடி ஒரு ../, அதாவது ஒரு டைரக்டரி பின்னாடி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இல்லை சிம்பிளாக அந்த டாட் அப்படின்னு கொடுத்தாலே போதுமானது. அதுவே ஃபைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எங்கே இந்த அப்லோட்ஸுங்கிற டைரக்டரி இருக்குது அப்படின்னு. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் அப்லோட்ஸுங்கிற ஃபோல்டர் இண்டெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால நம்ம டைரெக்டாக கொடுத்தாச்சு. சரி, அடுத்த லைன் வர்றேன். ஃபைல் நேம் ஈக்குவல் டு, இதுதான் $files, ஒரு அப்லோட் பண்ணுற ஃபைலோடைய நேம் எடுக்கிறது. ஃபைலோட நேம்னா நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன அப்லோட் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஏதாவது ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுவேன், ஏதாவது ஜேபிஜி, இந்த இருக்குது பிஎன்ஜி ஃபைல், பிஎன்ஜி ட்ரீ, ஸ்டெப், இன்ஃபோகிராஃபிக்ஸ் சம்திங் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜை நான் அப்லோட் பண்ணுவேன். ribbon1 அப்படின்னு இருக்கு. சரியா? பாருங்கள், இதுதான் அந்த ஃபைல் நேம். நீங்கள் என்ன ஃபைலை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபைலை இங்கே வாங்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்யூம் நேம். அது எது, $_files அப்படிங்கிற சர்வர் வேரியபிள் இருந்து இதை எடுக்கிறோம். சரி, இது என்ன எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்ப்ளோட். எக்ஸ்ப்ளோர்னா நமக்கு என்னன்னு தெரியும். எக்ஸ்ப்ளோர்னா என்ன, ஒரு அரே அப்படிங்கிறத, ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் வச்சு ரெண்டாக பிரிக்கிறது. சரி, இது என்னது, டாட்டு ஃபைல் நேம் கொடுத்துருக்காங்களே, என்னது, ஒரு ஃபைல் நேம் எப்படி இருக்கும், ribbon1.jpg அப்படின்னு இருக்கும். அப்போ டாட்டுங்கிறத வச்சு பிரித்தா ribbon1ங்கிறது ஃபைல் நேமாகவும் டாட்டுக்கு அப்புறம் இருக்க ஜேபிஜிங்கிறது ஃபைல் எக்ஸ்டென்ஷனாகவும் நமக்கு ஈஸியாக கிடைச்சோம். கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ்டென்ஷனுங்கிற அரே உருவாகும். எக்ஸ்ப்ளோர்னா என்ன, பிரித்து எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை அத்தனையாக பிரிச்சிடும். அப்போ டாட், இப்போ இங்கே பாருங்கள், நம்ம அப்லோட் பண்ண போகிற ஃபைல் நேம் வந்து rib1.jpg, ribbon1.jpg. ஸோ இதில் இதை பிரித்தா என்ன ஆகும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டா டாட்லேருந்து டாட்டை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 0 அப்படிங்கிற இன்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 1 அப்படிங்கிற இன்டெக்ஸில் ஸ்டோர் ஆகும். சரியா? இந்த டாட்டை வச்சு ரெண்டாக பிரிச்சாச்சு. ஓகே, அதுதான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்டென்ஷன் தேவை. ஏன் எக்ஸ்டென்ஷனாக தனியாக எடுக்கிறேன் அப்படின்னா, நான் இதே ஃபைல் நேமில் அப்லோட் பண்ணாமல் அப்லோட் பண்ணும்போது ரேண்டமாக ஒரு ஃபைல், எப்போவுமே நம்ம அப்லோட் பண்ணும்போது அதே ஃபைல் நேமில் அப்லோட் பண்ணுறது நல்ல அப்ரோச் கிடையாது. ஏன்னா திரும்ப திரும்ப வேறு யூசர்ஸ் அதே மாதிரி ஃபைல் அப்லோட் பண்ணாங்கன்னா rib1 ப்ராக்கெட்டில் 2 3 தேவையில்லை. ஸோ டைனமிக்காக நம்மளே ஒரு நேம் ஜென்ரேட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறேன். இது வந்து பிஹெச்பியினுடைய ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். இது என்ன கொடுக்கும் அப்படின்னா ரேண்டமாக ஒரு 8 டிஜிட் நம்பர் கொடுக்கும். அவ்வளோதான். சரியா? இதை நீங்கள் ரேண்டமாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை டேட்டுன்னு போட்டு யூஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சரி,
நமக்கு என்ன ஃபார்மேட்டில் தேவையோ அதுபடி இங்கே பைண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இங்கே பாருங்க, டார்கெட் டைரக்டரிங்கிறது என்ன இருக்கும்? அப்லோட்ஸ். ஸோ இதை இக்கோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்லோட்ஸு ஸ்லாஷ் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறது வந்து உட்காரும். அதுக்கப்புறம் டாட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இங்கே கன்கனெக்ட் பண்ணுறோம். அதில் ஜேபிஜி இருந்ததுன்னா இங்கே ஜேபி. அப்போ அப்லோட்ஸ் ஸ்லாஷ் சம் நம்பர் டாட் ஜேபிஜி அல்லது ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துடும். சரியா? ஓகே, இப்போ டார்கெட் கிடச்சிருச்சு. எங்கே போய் என்ன நேமில் இந்த பர்டிகுலர் அப்லோட் ஃபைலை பிளேஸ் பண்ணணுங்கிறத கிளியராக தெரிஞ்சிருச்சு. சரியா? அடுத்து இதுதான் டார்கெட் ஃபைல். சரியா? இந்த இமேஜ் ஃபைல் டைப் அப்படிங்கிறது என்ன எடுக்கிறோம்? டார்கெட் ஃபைலு பாத் இன்ஃபோ எக்ஸ்டென்ஷன். இந்த பாத் இன்ஃபோ எக்ஸ்டென்ஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா டைப் ஆஃப் ஃபைல், ஜேபிஜியா பிடிஎஃபா அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுக்கும். இங்கே செக் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ் வேலிடேஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்டும் பிடிஎஃப் தான் அப்லோட் பண்ணுறாங்களா? இங்கே என்ன பண்ணீங்க? இங்கே வந்து ஃபைல் சைஸ் செக் பண்ணுறாங்க. ஃபைல் சைஸ் வந்து இமேஜா அப்படின்னு இங்கே செக் பண்ணுறாங்க. சரியா? ஓகே, இமேஜ் தான் அப்லோடுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வர்றேன். இங்கே தான் என்ன பண்ணுறாங்க? இதே நேமில் வேற ஒரு ஃபைல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்போ டூப்ளிகேட் ஆயிரும் இல்லையா? அதனால இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல். நம்ம மேட்ருக்கு வருவோம். இங்கே தான் இந்த ஃபைல் இமேஜ் ஃபைல் டைப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது பாருங்க. இமேஜ் ஃபைல் டைப் என்ன எடுத்து வச்சுருக்கோம்? எக்ஸ்டென்ஷனை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபைலோடைய டார்கெட் ஃபைலுங்கிறது இது நம்ம இப்போ புதுசாக ஜாயின் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணணுங்கிற ஒரு யூஆர்எல் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். இமேஜ் யூஆர்எல் அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த டார்கெட் ஃபைல் வந்து ஜேபிஜி நாட் ஈக்குவல் டு ஜேபிஜி, நாட் ஈக்குவல் டு பிஎன்ஜி. ஏன் நாட் ஈக்குவல் டு செக் பண்ணுறாங்க? இந்த டைப்லாம் மேட்ச் ஆகலைன்னா சாரி, ஒன்லி ஜேபிஜி ஜிஃப் தான் அப்லோட் பண்ண முடியும், நீங்கள் கொடுத்துருக்க டைப்பு வேற இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? ஓகே, அடுத்து ஃபைல் சைஸ். இது கேபியில் இருக்குது. சரியா? இத்தனை கேபிக்கு மேலே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சாரி, யுவர் ஃபைல் இஸ் டூ லார்ஜ். சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க ஒன்லி சின்ன ஃபைல் தான் அப்லோட் பண்ணி. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளாக சைஸ் வேலிடேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? டைப் ஆஃப் ஃபைல் வேலிடேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்கே வர்றேன். இப்போ அப்லோட்ஸுங்கிற ஃபோல்டரில் ஃபைல் அப்லோட்ஸில் ஒன்றும் இல்லை. ஓகே, சூஸ் ஃபைல், டவுன்லோட்ஸில் ரிப்பன், இது ஒரு ஜேபிஜி ஃபைல் சூஸ் பண்ணிட்டேன். அப்லோட் நோ. இவருங்க, இதான் நம்ம டைனமிக்காக ஜென்ரேட் பண்ணுற அந்த யூஆர்எல். இதுதான் டைனமிக்காக ரேண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், ரேண்டுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்த அந்த கோடு இங்கே தான். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ரிப்பன் 1.jpg அப்படிங்கிறது இந்த நேமில் கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாமா? அப்லோட்ஸ் பாருங்கள், சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். சரியா? இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த இமேஜ் கிடைக்கும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள். அடுத்து இப்போ நான் என்ன சொன்னேன்? டைனமிக்காக ஒரு நேம் பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வேலிடேஷன் இம்பார்ட்டன்ட் அட்ரிபியூட்டு டைனமிக் நேம் எப்படின்னு பார்த்தாச்சு. இன்புட் டைப் ஃபைலும் பார்த்தாச்சு. சைஸ் வேலிடேஷன் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? டைப்பு அதை பார்ப்போம். இப்போ நான் இமேஜ் இல்லாமல் ஒரு பிடிஎஃப் சூஸ் பண்ணுறேன். இது ஒரு பிடிஎஃப் ஆக்ரோபட் டாக்குமெண்ட். இதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சாரி, ஒன்லி இது மட்டும்தான் அலவுடு. இங்கே போய் பார்க்குறேன்னா இங்கே அப்லோட் ஆகிருக்கு. சரியா? ஏன்னா பிடிஎஃப் ஃபைல் அலவுட் இல்லை, டெக்ஸ்ட் ஃபைல் அலவுட் இல்லை. ஒன்லி இது மட்டும்தான் நம்ம வேலிடேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஓகே, அடுத்து சைஸை மாற்றிட்டு அதே இமேஜை திருப்பி அப்லோட் பண்ணி பார்ப்போம். சைஸ் வந்து ரொம்ப ஃபியூவாக கொடுக்குறேன், 50 தான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வர்றேன்.
அதே ரிப்பன்கிறதே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்லோட். சாரி, யுவர் ஃபைல் வாஸ் நாட் அப்லோடட். ஃபைல் இஸ் டூ லார்ஜ். புரியுதா? ஸோ நமக்கு எவ்வளோ கேபி சொல்கிறாங்களோ அதை இந்த வேலிடேஷனில் செக் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இந்த கோடு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா என்னுடைய இமெயிலுக்கு இமெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த கோடை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். எனி அப்லோட், டைனமிக் ஃபைலு ப்ளஸ் வேலிடேஷன், டைப் வேலிடேஷன் அண்ட் ஃபைல் சைஸ் வேலிடேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய டுட்டோரியல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோலையும் ஒவ்வொரு டெக்னாலஜி டுட்டோரியலும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸோட தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.